Hello friends, welcome back to Civil Knowledge Tamil. இன்னைக்கு இந்த Sketchup வீடியோவில் மூவ் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூவ் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு கீபோர்டில் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா எம்மை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். எந்த ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். ஸோ செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் ஆகிடும். செலெக்ஷன் பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஹோல் ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எம்மை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் டூல் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்பேஸில் கிளிக் பண்ணி உங்கள் ஆப்ஜெக்டை என்ன டைரெக்ஷனில் வேணுனாலுமே நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி என்ன டைரெக்ஷனில் வேணும்னாலும் உங்கள் ஆப்ஜெக்டை மூவ் பண்ணலாம். பட் பர்ஃபெக்டாக ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஸில் மூவ் பண்ணுறதுக்கு பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணி என்ன டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் மவுஸை மூவ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக மவுஸை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சிஸோட கலர் விசிபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சிஸ் கலர் விசிபிள் ஆகுது. இந்த டைரெக்ஷனில் எவ்வளோ லென்த்தில் நீங்கள் ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணுமோ அந்த லென்த்தை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 3 feet அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பேஸ் பாயிண்ட்லேருந்து 3 feet வந்து மூவ் பண்ணியிருக்கேன். பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மவுஸ் வந்து இன்க்ளைண்டாக மூவ் ஆகிறதுனால கரெக்டான டைரெக்ஷனில் உங்களால் மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களோட கீபோர்டில் இருக்க ஏரோ கீஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். க்ரீன் ஆக்சிஸில் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு டாட்டர் லைன் வந்து விசிபிள் ஆகும். இப்போ நீங்கள் க்ரீன் ஆக்சிஸில் மட்டும்தான் உங்கள் ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும். வேறு எந்த டைரெக்ஷன்லையுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்த டைரெக்ஷனில் ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணுமோ அந்த டைரெக்ஷனுக்குண்டான ஏரோ கீஸை ப்ரெஸ் பண்ணி பர்ஃபெக்டாக மூவ் பண்ணுங்கள். அதனால உங்களோட ஆப்ஜெக்ட் கரெக்டான டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இதே நீங்கள் அப்வர்டில் மூவ் பண்ணணும் அப்படின்னா அப் ஏரோ யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் ஆக்சிஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். கரெக்டான இந்த டைரெக்ஷனில் மட்டும் மூவ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பர்ஃபெக்டான டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இந்த மூவ் டூல் ஆட்டோ செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மவுஸை ஹோவர் பண்ணும்போது அதுவே ஆட்டோ செலக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணாலே போதும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு தடவை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி எந்த சர்ஃபேஸ் வேணாலும் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ், இதே மூவ் டூல் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பண்ண முடியும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சர்ஃபேஸ் இருக்குன்னா இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணி நீங்கள் மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா அதோட லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுதான் ஸ்ட்ரெச்சிங். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் ஆப்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைன் இருக்குது. இந்த லைனோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதோட எண்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி மவுஸை மூவ் பண்ணி என்ன லென்த் வேணுமோ டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அதோட லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இது வந்து ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் ப்ராசஸோட இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதே மூவ் டூலை யூஸ் பண்ணி நம்மளால் ரொட்டேஷன் கூட பண்ண முடியும். அந்த ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து குரூப்பிங் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் பண்ணாத ஒரு ஆப்ஜெக்ட். பட் இதே இந்த ஸ்கொயர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் இருக்கனால அதோட சுற்றி ப்ளூ கலரில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த மாதிரி குரூப் பண்ண ஆப்ஜெக்ட் மேலே மவுஸை ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு ரெட் கலர் டாட் வந்து விசிபிள் ஆகும். இந்த டாட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மூவ் டூலில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி. ஸ்கெட்சப்பில் காப்பி பண்ணுறதுக்குன்னு தனியாக எந்த ஒரு டூலும் கிடையாது. மூவ் டூல் யூஸ் பண்ணி தான் காப்பி பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். அது என்ன டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காப்பீஸ் கூட பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த மூவ் டூலோட யூசேஜ். இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே என்ன ஒரு டைரெக்ஷனில் வேணாலும் நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு சர்ஃபேஸையுமே ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்க முடியும். புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை காப்பி கூட பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.